வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு மத்தியமா பேப்பரில் வர்ற பகவான் சப்கா ஏக இந்த லெசனுடைய சாராம்ஸ் பார்க்கலாம். பகவான் அப்படின்னா கடவுள், சப்கா ஏக அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிசி गाँव में इब्राहिम नामक एक आदमी अपनी बीबी और बच्चों के साथ एक झोपड़ी में रहता था. ஒரு வில்லேஜில் இப்ராஹிம் அப்படிங்கிற பேர் உள்ள ஒருத்தர் அவங்க ஒய்ஃபோடையும் குழந்தைங்களோடையும் ஒரு குடிசை வீட்டில் தங்கியிருந்தார். यद्यपि वह बहुत धनवान नहीं था तो भी वह हमेशा दूसरों का उपकार करता था. அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் எப்போவுமே மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பார். உஸ்கி ஜோப்படி ஏக் சடக் கி கினாரே தி, அவருடைய குடிசை வீடு கூட ஒரு ரோடோடைய கார்னரில் தான் இருந்துச்சு. கை யாத்ரி உசி சடக் சே ஹோக்கர் ஆத்தே ஜாத்தே தே, நிறைய ட்ராவலர்ஸ் அந்த ரோடு பக்கமாக வர்றதும் போகிறதுமா இருப்பாங்க. उस सड़क पर कोई सराय नहीं होने के कारण यात्रियों को इब्राहिम का दरवाज़ा கட்கட்டானா படுத்தாத்தா. அந்த ரோட்டில் நிறைய தங்குற இடமோ மற்ற ஷெல்டரோ எதுவும் இல்லை. அந்த ரீசன்னால் நிறைய ட்ராவலர்ஸ் இப்ராஹிமுடைய வீட்டு கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க. இப்ராஹிம் உன்கா உச்சித் சத்கார் கர்த்தாத்தா, இப்ராஹிமும் அவங்களுக்கு தேவையான எல்லா விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவார். யாத்ரி हाथ मुंह धोकर जब इब्राहिम का परिवार के साथ बैठते तब खाने से पहले इब्राहिम एक छोटी सी प्रार्थना करता था. ட்ராவலர்ஸ் கை கால் முகம் அலம்பின பிறகு இப்ராஹிமோட ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் ஒரு சின்ன ப்ரேயர் அவர் பண்ணுவார். அவர் ஈஸ்வர்கோ உஸ்கி கிருப்பா கேலியே தன்யவாத் தேத்தா தா, கடவுள்கிட்ட அவருடைய கைண்ட்னஸ்க்காக தேங்க் பண்ணுவார். பாத் மே யாத்ரி பி உஸ் பிரார்த்தனாக்கோ दोहराते थे. அதற்கு அப்புறமா வந்த ட்ராவல்ஸ் எல்லாருமே அவர் கூட சேர்ந்து ப்ரேயர்ஸை ஃபாலோ பண்ணணும். யாத்ரியோं का इस प्रकार सत्कार करने का क्रम कई साल तक चलता रहेगा. ட்ராவலர்ஸோடைய இது மாதிரியான அந்த விருந்து உபச்சாரங்கள்லாம் நிறைய வருஷங்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். पर सबके दिन हमेशा एक से नहीं होते, ஆனால் எல்லாருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி போகாது இல்லையா. समय के फेर से इब्राहिम गरीब हो गया. டைம் ஆக ஆக இப்ராஹிம் ரொம்ப ஏழ்மையாக ஆயிட்டார். जिस पर भी उसने यात्रियों को भोजन देना बंद नहीं किया. இருந்தாலும் கூட அவர் வர்ற ட்ராவலர்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணலை. वह और उसके बीबी बच्चे दिन में एक बार भोजन करते थे और दूसरी बार का भोजन बचाकर यात्रियों के लिए रख छोड़ते थे. அவங்க டே டைமில் அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்களும் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ரெண்டாவது வேளைக்கான சாப்பாடை அவங்க பத்திரமா ட்ராவலர்ஸுக்குன்னு எடுத்து வச்சிடுறாங்க. यात्रियों की मदद करने में इब्राहिम को बड़ा संतोष होता था. ட்ராவலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலே அவர் ரொம்ப நிறைய சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. पर कुछ समय बाद उसे कुछ गर्व हो गया. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ரொம்ப கர்வம் வந்துடுச்சு. वह यह समझाने लगा कि अल्लाह की दया से ही मैं यात्रियों की इतनी मदद कर पाता. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அப்படின்னா அல்லாவோட தயவு இருக்கிறதுனால தான் வர்ற ட்ராவலர்ஸுக்கெல்லாம் அவரால் ஹெல்ப் பண்ண முடியுது அப்படி அவர் சந்தோஷப்படுறாரு. சச்முச் மேரா தர்மகி சப்சே ஊஞ்சாக, உண்மையிலே என்னுடைய தர்மம் தான் மிக உயர்ந்த தர்மம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏக் ரோஜ் உஸ்கே தர்வாசே பர் ஏக் தக் மாந்தா பூடா ஆயா. ஒரு நாள் அவருடைய வீட்டு வாசலுக்கு ரொம்ப டயர்டாக இருந்த ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார். வக பகுத் கி கம்ஜோர் தா, அவர் ரொம்ப வீக்காக இருந்தார். उसकी कमर कमान की तरह झुकी हुई थी और कमजोरी के कारण उसकी कदम भी सीधे नहीं पट रहे थे. அவர் ரொம்ப கூன் போட்டு இருந்தார். ரொம்ப வீக்காக இருந்ததுனால அவரால் நேராக ஒரு ஸ்டெப்பு கூட நடக்க முடியல. उसने इब्राहिम का दरवाज़ा खटखटाया. और इब्राहिम வீட்டு கதவை தட்டுறாரு. इब्राहिम उसे अंदर ले गया और आग के पास बिठा दिया. இப்ராஹிம் அவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபயருக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாரு. कुछ देर विश्राम करके बूढ़ा बोला.
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு அந்த ஏஜானவர் சொன்னார், பேட்டா மை பகுத் தூர் சே ஆ ரஹா ஹூங்க, மகனே நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கிறேன். முஜே பகுத் பூக் லக் ரகீக, எனக்கு இப்போ ரொம்ப பசியாக இருக்கு. முஜே குச் கானா தோ, எனக்கு ஏதாவது சாப்பிட்றது கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்ராஹிம் ने जल्दी से गाना तैयार करवाया और जब खाने का समय हुआ तो अपने नियम के अनुसार प्रार्थना की. இப்ராஹிம் வேகமாக ஃபுட்டு ரெடி பண்ணுறாரு. ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய வழக்கம் படி அவர் ப்ரே பண்ணுறாரு. उस प्रार्थना को उसके बीबी बच्चों ने उसके पीछे दोहराया. அந்த ப்ரேயர் டைமில் அவங்களுடைய ஒய்ஃபும் குழந்தைங்களும் அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்ராஹிம் ने देखा वह बूढ़ा चुपचाप बैठा है. இப்ராஹிம் பார்க்குறாரு, அந்த ஓல்டு மேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. இஸ் பர் உஸ்னே பூடே சே பூச்சா, அதனால் அவர் அந்த ஓல்டு மேன் கிட்ட கேட்டார், क्या आप हमारे धर्म पर विश्वास नहीं करते? आपने हमारे साथ प्रार्थना क्यों नहीं की? நீங்கள் எதுக்காக எங்களோட ரிலீஜனை நீங்கள் ஃபாலோ பண்ணலை, ஏன் நீங்கள் எங்களோட சேர்ந்து ப்ரே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பூடா போலா ஹம் லோக் அக்னி கி பூஜா கர்த்தே ஹை. அந்த ஏஜானவர் சொல்கிறாரு, நாங்கள் அக்னி ஃபயருக்கு நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பூடே கா ஜவாப் சுன்கர் இப்ராஹிம் கோ படா குஸ்ஸா ஆ கயா. அந்த ஓல்டு மேனுடைய ஆன்சர் கேட்டுட்டேன் இப்ராஹிம் பயங்கர கோபமாயிட்டாரு. உஸ்னே கஹா, அவர் சொன்னார், அகர் ஆப் ஹமாரே குதா பர் விஸ்வாஸ் நகி கர்த்தே और हमारे साथ प्रार्थना नहीं करते तो इसी समय हमारे घर से बाहर निकल जाइए. நீங்கள் எங்களுடைய கடவுளை உங்கள் கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, எங்களோட சேர்ந்து ப்ரே பண்ணலை அப்படின்னா, நீங்கள் உடனே இந்த நேரத்திலே எங்களுடைய வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்ராஹிம் ने उसे बिना भोजन दिए ही घर से बाहर निकाल दिया और दरवाजा लगा लिया. இப்ராஹிம் உடனே அவருக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காம உங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. அவருடைய கேட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. पर दरवाज़ा बंद करते ही कमरे में अचानक रोशनी छा गई और एक देवदूत ने प्रकट होकर कहा. அவர் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வர்றாரு. அப்போ சடனாக அவருடைய ரூமெல்லாம் ஒரு பெரிய பிரைட்னஸ் வருது. தேவதூதுவன் அங்கே சொல்கிறாரு, இப்ராஹிம் யஹ தும்னே கியா கியா, இப்ராஹிம் நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற? உஸ் கரீப் பூடே கி உமர் 100 வருஷ கி ஹை. அந்த ஓல்டு மேனோட ஏஜ் கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. பகவான் ने इतनी उम्र तक उसकी देखभाल की और एक तुम हो जो कि अपने को भगवान का भक्त समझते थे, तिस पर भी उसे एक जून गाना नहीं देख सके. கடவுள் அவருக்கு இவ்வளோ வருஷங்கள் வரைக்கும் 100 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, இவ்வளோ வருஷங்கள் வரையும் அவரை பாதுகாப்பாக வச்சுருந்தார். ஆனால் நீ உன்னால் ஒரு பகவான் கா பக்த சமஜ்தே கோனா, நீ கடவுளுடைய தீவிரமான டிவோட்டின்னு சொல்கிற நீ அவருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்காம எப்படி வெளியில் அனுப்பின? கேவல் इसलिए कि उसका धर्म तुम्हारा धर्म से भिन्न है. என்ன அவருடைய ரிலீஜன் உன்னோட ரிலீஜனை விட டிஃப்ரெண்ட்டானது நீ நினச்சியா? संसार में धर्म भले ही अनेक हो पर भगवान या खुदा सब प्राणियों का परम पिता है. இந்த உலகத்தில் இருக்கிற தர்மங்கள் நிறையா இருக்கலாம், ஆனால் கடவுள் எல்லாருக்குமே கடவுள் நம்மளுக்கு ஒன்று தானே. அவர் செப்கேலியே வகி ஈஸ்வர் கே, அவர் நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய அப்பா இல்லையா, பரம பிதா இல்லையா, அவர் நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்கிறாரு. யக கஹ வக தேவதூத் ஆங்கோங் சே ஓஜல் ஓ கயா அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதுவன் அவருடைய கண்கள்லேருந்து மறைந்து போயிட்டாரு. இப்ராஹிம்கோ அப்பனா பூல் மாலும் குய்யே, இப்ராஹிம்க்கு இப்போ தான் அவர் பண்ண தப்பு புரியுது. உஸ்கா படா பச்தாவா ஹுவா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, தப்பு பண்ணிட்டோமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பாகா பாகா உஸ் பூடைக்கு கோஜ் மேங்கய்யா, அவர் வேகமாக தேடி போகிறாரு. ஓல்டு மேனை தேடி அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. தூடி தூர் பர் உசே வக பூடா மில் கயா, கொஞ்சம் தூரத்தில் அந்த ஏஜான ஓல்டு மேனை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ராஹிம் உஸ்கே பைரோங் பர் படா அவர் உஸ்ஸே க்ஷமா மாங்கி, இப்ராஹிம் அந்த ஓல்டு மேன் காலில் விழுந்து சாரி கேட்குறாரு. பூடேனே உசே க்ஷமா கர்த்தே குயே ககா, ஓல்டு மேன் அவரை மன்னிச்சிட்டு அவர் சொன்னார், பேட்டா अब तो तुम समझ गए न कि
பகவான் சப்கா ஏக. மகனே, இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா? நம்மளுக்கு கடவுள் எல்லாருக்கும் ஒருத்தர் தானே புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்காரு. பூடே கி யகா பாத் சுன்கா இப்ராஹிம் கோ படா ஆச்சரிய ஹுவா. ஓல்டு மேனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுட்டேன். இப்ராஹிம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. கியூன்கி யகி பாத் உஸ்ஸே தேவதூத் நே பி ககி தே. ஏன்னா இந்த விஷயத்தை தான் தேவதூதன் அவருக்கு சொன்னார். அதனால ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் பகவான் சப்கா ஏக்கை லெசனுக்கான சாராம்சம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய் பட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.